அதனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு மனிதர்கள் அந்த கோல்டு சிட்டு போடும்போதே அவங்க எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. கோல்டு ஃபண்டு பெஸ்ட்டா, சிட்டு ஃபண்டு பெஸ்ட்டா, இது பார்க்குறோம். கோல்டு சிட்டில் என்ன நம்மளுக்கு ரிஸ்க் இருக்குது? நீங்கள் டைமண்ட் ஒரு கடையில் வாங்கிட்டு வேறு கடையில் விற்கிறதுக்குள்ளே உங்கள் பாடு ரொம்ப திமிராட்டம். டைமண்ட்ஸ் வில் grow between 4.5% எவ்ரி இயர் கோல்டு ஆகுது டைமண்ட். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இப்போ திடீர்னு டிஃபர் பண்ணுறீங்க, கோல்டே வாங்கலை நான், கோல்டு ஃபண்ட் அப்படியே வச்சுன்னு இருக்கலாம், 4 வருஷம் கழிச்சு வித்துட்டு பணத்தை கேஷ் வாங்கி போயிடலாம். 4 வருஷத்துக்கு அப்புறம் அன்றைய இன்க்ரீஸ் வேல்யூக்கு அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அதை கொடுத்துருவாங்க. வணக்கம் பிளான்வித் பார்த்த நேர்களே, வடபழனியில் ஒரு மால் ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே ஒரு ஃபுட் கோர்ட்டு, அந்த ஃபுட் கோர்ட்டில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு அத்தனை கடையும் இருந்துச்சு. அங்கே சாப்பிட்ணுன்னா ஒரு ஃபுட்டு கார்டு அப்படின்னு ஒரு கார்டை வாங்க சொன்னாங்க. நானும் அந்த கார்டை வாங்கினேன். அது ஒரு 200 ரூபாய்க்கு ரீசார்ஜும் பண்ணேன். இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த 200 ரூபாவை என்னால் தீர்க்கவே முடியல. அங்கே இருக்கிற ஐட்டம்ஸோடைய ரவுண்ட் ஆஃப் ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குன்னா 190 வரைக்கும் என்னால் சாப்பிட முடிஞ்சுது. பாக்கி 10 ரூபா இருக்குல்ல, 10 ரூபாய்க்கு ஒரு ஐட்டமும் அவங்க விற்கல. இப்படி வெளியில் பார்க்கும்போது கவர்ச்சியாக தெரியக்கூடிய சில விஷயங்களில் உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு உள்குத்து இருக்குது. தங்க நகையை சேர்க்கறதுக்கு நாம் சிட் அப்படின்ற ஒரு ரூட்டை யூஸ் பண்ணுறோம். இந்த சிட் ஃபண்ட்ஸில் அந்த மாதிரி என்னென்ன உள்குத்துக்கள் இருக்குது, சிட் ஃபண்ட்ஸில் என்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது, சிட் ஃபண்ட் நல்லதா அல்லது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக தங்க நகை சேர்க்கறது நல்லதா அப்படின்றதெல்லாம் பற்றி இன்றைக்கி நம்ம சார் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மோகன், வாங்க. இந்த கோல்டு சிட்டை பொறுத்த வரைக்கும் சார், நான் இந்த ஃபுட் கார்டு கதையில் சொன்ன மாதிரியே சிறுக சிறுக சேர்த்து ஒரு 13 கிராமு 17 கிராமு அப்படின்ற மாதிரி நான் சேர்க்கும் பொழுது அதை நான் ரெடீம் பண்ண போகிறேன். 17 கிராமுக்கு என்னால் நகையை பார்க்க முடியல. மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 இல்லை மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, அரை பவுனு 1/4 பவுனு இந்த மாதிரி தான் நகை இருக்குது. என்ன தான் நான் சீட்டு கட்டினாலும் நகை எடுக்க போகும்போது மறுபடியும் என் கை காசை போட்டு தான் நான் எடுக்கிற மாதிரி இருக்குது. இதை நான் அந்த ஃபுட் கார்ட் ஸ்கேம் மாதிரியே பார்க்குறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை மோகன், எப்பயுமே வந்து நம்ம ஆசைகள் தான், இப்போ எல்லாமே டெம்ப் பண்ணுறது ஆசைகள் தான். நீங்கள் ஒரு பொருளை கவர்ச்சிகரமாக காமிக்கணும், ஃபுட்டை 1.5 நிமிஷத்தில் பண்ணிடலாம், 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம், நீங்கள் என்ன டெம்ப்டாகி வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் அதில் கேரட்டை போடு, பீன்ஸை போடு, அப்போ தான் மேகி நல்லா இருக்கும், வெங்காயத்தை போடு அப்படின்னா 2 நிமிஷம் ஃபுட்டு கிடையாது அது. ஆனால் இட் வில் டேக் 5-7 மினிட்ஸ். 2 மினிட்ஸில் டெலிவரி ஆச்சு இல்லை, 2 மினிட்ஸில் டெலிவரி பண்ண விட 5 மினிட்ஸ். இட்ஸ் ஒன்லி வே ஆஃப் மார்க்கெட்டிங் தான். இட்ஸ் ஒன்லி யூ ஆர் மேக்கிங் யூ as மை கஸ்டமர், தென் ஐ வில் டெல் யூ this is really good அப்படின்னு சொல்லுவேன். அப்போ யூ பிலீவ் அண்ட் தென் யூ கோ ஃபார் ரியலி குட். ரெண்டாவது, மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போனஸோ ஏதோ லம்சமாக ஒரு பீரியடில் தான் வரும். மாதம் சர்ப்ளஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்த கோல்டு ஃபண்ட் உள்ள போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த கோல்டு சீட்டுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வியாபார யுக்தின்னு தான் நம்ம சொல்லணும். சின்ன அமௌண்ட்டை போட்டு உங்களால் வாங்க முடியாது. ரெண்டாவது, இப்போ முதல்லலாம் வந்து சீட் ஃபண்டுன்னு 5 வருஷத்துக்கு கோல்டு சீட்டு ஃபண்டு போட்டுருந்தாங்க. அங்கே நடுவில் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இன்க்ரீஸ் ஆகுது வச்சு தான் RBI திடீர்னு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்துட்டாங்க. டீனேஜர்லேயே ஒரு கடை மூடிட்டு ரெண்டல் அக்ரிமெண்ட் எப்படி 11 மந்த்ஸ் போடுறீங்களோ அது சீட்டும் 11 மந்த்ஸ் சீட்டு, ஒரு சீட்டு ஃப்ரீன்னு போட்டு 12 ஆக்கிடுறாங்க. இப்படி தான் உங்களுக்கு அந்த ரிஸ்க் கொண்டாங்க. என்ன ரிஸ்க்குனா, சராசரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் ஒரு 10,000 சீட்டு 15,000 சீட்டு இப்படி தான் போடலாம். ரொம்ப வசதியாக இருக்கவங்க ஒரு 20,000 ரூபாய் சீட்டு போடலாம். கோல்டுனா 15,000 சீட்டு. நான் 1,80,000 ரூபாய் போடுறேன். இன்றைக்கி ஒரு கிராம் 8,000 9,000 ரூபாய் இருக்குது. ஏன்னா சைக்கிள் சாதாரண வச்சுக்கோங்க 9,000 ரூபாய் ஒரு கிராம் ஆடு. நான் 20 கிராம் வாங்கினாலே 1,80,000 ரூபாய் ஆகிடும். 20 கிராம் நீங்கள் போனீங்கன்னா சரியான அளவில் அழகுல செயினே கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? 24 கிராம் அப்படின்ற மாதிரி கையில் ஒரு எக்ஸ்ட்ரா 4 கிராம். சரி, அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 4 கிராம் இல்லை ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு கூட நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். சீட்டு பீரியட் முடிஞ்சிடும். 2-3 மாதம் கழிச்சு கூட வாங்கி பண்ணலாம். 2017 நீங்கள் மாதிரி கோல்டு சீட்டு நான் போட்டிருந்தேன். இந்த அப்போ வந்து ரொம்ப 2,500 2,400 ரூபாய் இருந்ததுனால நான் சீட்டை வந்து அப்போ போட்டிருந்தேன், கோல்டு சீட் போட்டிருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் அது கண்டினியூ பண்ணுறதுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஏன்னா பிகாஸ் நமக்கு வந்து எப்பயுமே ஈக்விட்டிலே 30 வருஷமாக ஈக்விட்டிலே பிரீத் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் அவ்வளோ வந்து அதில் கிரேஸ் கிடையாது. அதனால் அப்படியே விட்டுட்டு என்ன பண்ண அவன்கிட்ட இப்போ எனக்கு வேண்டாம், சம் ரீசன்னால இப்போ எடுக்க பின்னாடி வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 4,800 ரூபா 5,000 ரூபா போகும்போது நான் போய் திருப்பி அதை என்கேஷ் பண்ணி எடுத்தேன். நான் அதுக்குள்ளே நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபியூ லேக்ஸ் ருபீஸ் அக்குமுலேட் பண்ணிட்டு என் ஒய்ஃப்க்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக, எங்கள் ஒய்ஃப்கே தெரியாது நான் அந்த சிட்டு போட்டது. ஏன்னா அவங்களுக்குலாம் நான் கோல்டு சீட்டு போடணும்னு ஒரு ட்ரீம்லேயே இருக்க மாட்டாங்க. போட்டு அந்த மாதிரி என்கேஷ் பண்ணி வாங்கணும், ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்றதுனால நான் அந்த வேலையை செஞ்சோம். அதனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு மனிதர்கள் அந்த கோல்டு சிட்டு போடும்போதே அவங்க எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. அதனால் அது ரைட்டாக ராங்காக கிடையாது. அப்போது நம்ம என்ன இப்போ அங்கே நம்ம ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணுறோன்னா, கோல்டு ஃபண்டு பெஸ்ட்டா சிட்டு ஃபண்டு பெஸ்ட்டா, இது பார்க்குறோம். கோல்டு சிட்டில் என்ன நம்மளுக்கு ரிஸ்க் இருக்குது? இப்போ நீங்கள் ஒரு கடையில் சிட்டு போட்டிங்க,
அந்த ஜுவல்லரி ஷாப்பில் உங்களுக்கு டிசைன்ஸ் பிடிக்குதோ பிடிக்கலையோ யூ ஆர் ஃபோர்ஸ் டு ஸ்டே வித் தெம். ஆமாம். ஸோ அந்த ரிஸ்க் இருக்குது. அப்போது அதுவும் அதே பிரான்ச்சில் தான் வாங்கி ஆகணும்னு வாங்க. இல்லை சில நேரங்கள் அலோவ் பண்ணுறாங்க. சில நேரங்களில் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஜிஆர்டிலாம் தி அலோவ் டு இங்கே டிசைன்ஸே பிடிக்கலன்னா அங்கே ஒரு டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா அங்கேயே நாங்கள் வாங்கி கொடுத்துறாங்க. இவங்க இன்டர்னலாக தே டூ சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணும் அந்த பிரான்ச் வாங்கினா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க நாங்கள் இங்கேன்னு சொல்லிடுறோன்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. வி கேனாட் சே கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அங்கே ஏதோ ஒரு நேரத்தில் குவாலிட்டி சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, இம்ப்யூரிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோல்டில் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் இன்னொரு கடையில் வச்சு பண்ணால் இம்ப்யூரிட்டி இருக்குது கம்மியாக கொடுக்குறேன்னு. நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு டிசைன் பிடிக்கல, ஐ வாண்ட் டு சேஞ்ச், நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த கடை டிசைன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, அப்போ நான் என்ன எனக்கு பிரச்சனை ஆகிடும், அங்கே வாங்கிட்டோம். சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம சிட்டே கோல்டுக்கு போட்டிருப்போம், திடீர்னு பார்த்தா எனக்கு டைமண்ட் பார்த்து பசங்க எங்கர் ஜென்ரேஷன் கூப்பிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கோல்டு வேணாம் எனக்கு டைமண்ட் வேணும்ன்றாங்க. நீங்கள் டைமண்ட் ஒரு கடையில் வாங்கிட்டு வேறு கடையில் விற்கிறதுக்குள்ளே உங்கள் பாடு ரொம்ப திமிராட்டம். மீறி விற்றாலும் கோல்டுக்கு இருக்கிற அதே மாதிரி ரீசேல் வேல்யூ இருக்கா? கோல்டுக்கு இருக்கு. டைமண்ட்ஸ் ஆல்சோ வில் க்ரோ. டைமண்ட்ஸ் வில் க்ரோ பிட்வீன் 4.5% எவ்ரி இயர் கோல்டு ஆகுது டைமண்ட். ஆனால் நீங்கள் அதே கடைக்கு தான் போனால் தான் உங்களுக்கு பெனிஃபிஷியல். வேறு கடைக்கு போனீங்கன்னா அது நிறைய பிரச்சனை சொல்லுவாங்க, இது சரியில்லை அது சரியில்லை, கேரட்டோட இது பிரச்சனை இருக்கு, இது ஸ்டோன் சரியில்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் டைமண்டுக்கு போயிட்டீங்கன்னா ரொம்ப சிக்கலாகிடும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது. அந்த திடீர்னு அந்த கடை மூடின்னு போயிட்டா லாஸு. ஜுவல்லரி கடையில் போட்டுங்க நிறைய பேர் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் இந்த சேடு இருப்பார், அவர் கடையிலே சிட்டு நடத்துவாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க எப்பயுமே கவர்ச்சிகரமான விஷயமா ஹாட் பேக் ஒன்று கொடுக்குறேன்னுவான், இல்லாட்டி எவர்சிலர் பக்கெட் ஒன்று கொடுக்குறேன்னுவான், ஃப்ளாஸ்க்கு இது மாதிரி பார்த்து டெம்ட் ஆகிடுவாங்க நம்ம ஆளுங்க. ஃப்ளாஸ்க்கெல்லாம் கூட நம்ம ஆளுங்க ஒரு எவர்சிலர் பக்கெட் இப்படி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆளுங்க ரொம்ப டெம்டடா அங்கே போய் போகிறேன். திடீர்னு நாளைக்கு அவர் மூடினே போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? நம்மளுக்கு லக்கு ஒரு எவர்சிலர் பக்கெட் கிடைக்கும், வீட்டில் அந்த பக்கெட் இருக்கும். ஸோ எப்படி நம்ம இது நடந்திருக்கு சார், குரோம்பேட்டில் ஒரு கடையில் நடந்திருக்கு. இல்லை நீங்கள் நம்ம அந்த காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1996 நிறைய இந்த இப்போ சிட்டு கம்பெனியெல்லாம் காணாமல் போயிருக்காங்க. கலைமகள் சபா இருக்கட்டும், நம்ம இந்த பெனிஃபிட் ஃபண்ட் ஒன்று இருக்குமே, அது இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்து மயிலாப்பூரில் இருக்கிற பெனிஃபிட் ஃபண்ட், இது மாதிரி நிறைய போயிருக்கு, போகாமலாம் இல்லை. ஸோ அந்த ரிஸ்க் அங்கே இருக்குது. பட் நம்ம கோல்டு ஃபண்டில் என்ன ரிஸ்க் இருக்குது? இங்கே ரிஸ்க் சார் வெரி வெரி மினிமல். நீங்கள் போடுறீங்க, காசாக கொடுத்தீங்கன்னா அது ஈக்குவலாக கோல்டாக வாங்கி வச்சிடலாம். விற்கும் போது அந்த கோல்டு என்ன யூனிட்ஸில் இருக்கோ அந்த யூனிட்ஸ் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கே பிரச்சனையே கிடையாது. சில நேரங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் ஏறும்போது நீங்கள் போய் வாங்கினா ஆவரேஜ் ப்ரைஸே மாறிடும். இப்போ நான் ஜாஸ்தி இருக்கும்போது வாங்கினே போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு யூனிட்ஸ் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? அந்த மாதிரி. பட் ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபண்டில் கூட ஃபஸ்ட்டு இந்த ஃபினான்ஷியல் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 7-8 மாதம் வந்து பெரிய குரோத் கிடையாது. லாஸ்ட் 3-4 மாதத்தில் வந்த குரோத் தான் இது. போஸ்ட் செப்டம்பர் வந்தது. அந்த பீரியடுக்கு அப்புறம் இந்த அன்சர்டன் வந்து வர ஆரம்பிச்ச அப்புறம் அது அந்த 1 இயர் ரிட்டர்ன் லாஸ்ட் 4-5 மாதத்துல கோல்டு ப்ரைஸ் பயங்கரமாக ஏறிடுச்சு இல்லை? அப்போ இந்த 1 இயர் நீங்கள் 30% கிட்ட போச்சு. கோல்டு ஃபண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட க்ளோஸராக போய் அப்சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 12 மந்த்ஸ் பீரியடில் 7-8 மந்த்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேலையும் க்ரோத்தும் பார்த்தா இப்படி தான் இருக்கும், மார்ஜினல் தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. லாஸ்ட் 4 மந்த்ஸில் பார்த்தா இட் இஸ் ஜஸ்ட் வென்ட் அப், எஸ்பெஷலி ஃப்ரம் மார்ச் ஏப்ரல் மேல வந்து இப்படி இட்ஸ் வென்ட் ஜஸ்ட் ஹெட் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டு ப்ரைஸ் ஏறும்போது எஸ்ஐபி பண்ணும்போது இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி தான் கோல்டு சிட் ஃபண்ட்லையும் இதே லாஜிக் தான் அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, பிகாஸ் அன்றைக்கி என்ன கோல்டு ப்ரைஸ் இருக்கோ அதுக்கு தானே வாங்குறாங்க. ஸோ அப்போ உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா இந்த கோல்டு நல்ல கோல்டு ஏறும்போது நீங்கள் சிட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜ் ப்ரைஸ் மேலே தான் இருக்கும், டவுனில் இருக்காது. இறங்குற பீரியடில் யூ வில் பை மோர் கோல்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம கோல்டு ஃபண்டுக்கும் கோல்டு சிட்டுக்குன்னா, சிட்டு வந்து கான்சன்ட்ரேட் ரிஸ்க், முன்னே அந்த கடையோட ரிஸ்க்கு, அந்த கடையோட குவாலிட்டி ரிஸ்க்கு, கடை மூடின்னு போனால் ரிஸ்க்கு, நாளைக்கு உங்களுக்கு பிடிக்கலையோ அங்கேயே வாங்கணும். இந்த 4 ரிஸ்க் வந்து அந்த சிட் ஃபண்டு உள்ளே இருக்குது. ஓகே. ஆனால் இங்கே அந்த சிட் ஃபண்டு கிடையாது. இல்லை இன்னொன்று, நீங்கள் எஸ்ஐபியை டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க, 3 மாதத்துக்கு அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணால் அந்த ஏஎம்சி வந்து தே ஆர் நாட் என்டர்டெய்னிங்கா? இல்லை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுல இல்லை, அது ஏன்னா 1 இயர் எக்ஸிட் லோடு இருந்தால் எக்ஸிட் லோடு போடுவோம், நீங்கள் வெளில வர வேண்டியதான். எக்ஸிட் லோடு இல்லைன்னா அதே கான்செப்ட் சிட்டு ஃபண்டுக்கு நீங்கள் போட்டு பாருங்க, வெளில வர விட்டான். எப்படி வர விடுவான்? அவனுக்கு அவன் பிஸ்னஸ் நடத்துகிறான், இங்கே வந்து இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இப்போ நீங்கள் கோல்டு இது எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்க, ஃபண்டை போட்டு எடுக்கிறீங்க, எக்ஸிட் லோடு எவ்வளோ தருவாங்க? 15 days தான் எக்ஸிட் லோடு. 15 days கழிச்சு எக்ஸிட் லோடு கிடையாது. ஓகே. சம் ஆஃப் த ஃபண்ட்ஸ் ஒன்லி 15 days எக்ஸிட் லோடு. அதுக்கப்புறம் நீங்கள் பணம் வாங்கினா அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ எடுத்துன்னு வந்துடலாம். ஆனால் சிட்டில் அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் 11 மாதம்னா அவன் கொடுக்க மாட்டான். நான் 5 மாதம் மட்டும் கட்டிட்டு அப்புறம் வேலை போயிடுச்சு, முடிஞ்ச உடனே வாங்கிக்கோங்க. வந்து மெச்சூரிட்டி ஆனபோது 11 மாதம் கழிச்சு வந்து வாங்கிக்கணும். பிகாஸ்
இவன் இதை கோல்டு ட்ரேட் பண்ணுறான். இப்போ உங்களுக்கு 12 மாதம் கொடுத்தா இவன் கோல்டு போய் வாங்கி நம்ம பண்ணுறான். ஸோ அவனோட பேண்ட்வித் இஸ் வெரி லெஸ் இல்லை, இடையில் உடைக்க முடியாது. ஃபண்ட் மேனேஜரோட ரிஸ்க் வந்து டிஃப்ரெண்ட், இவங்களோட ரிஸ்க் டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1000 ரூபாயோட பண்ணலாம். 1000 ரூபாய் நீங்கள் சிட்டு யாராவது போட்டு பார்த்துருக்கீங்க? கோல்டு சிட்டு 2500 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கலாம். 1000 ரூபாய்க்கு இங்கே எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம், அங்கே பண்ண முடியாது. ஸோ 1000 ரூபாய்க்கு எஸ்ஐபி பண்ணலாம், 50,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணலாம், 1 லட்ச ரூபாய்க்கு எஸ்ஐபி பண்ணலாம். ஸோ இது ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வச்சுக்கலாம். அது கன்சம்ஷன், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். அங்கே வந்து ப்ரிடாமினெட்லி சிட்டுனா கன்சம்ஷன், இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதெல்லாம் ரெண்டுத்துக்கு மேஜர் டிஃப்ரென்ஸாக பார்த்தீங்கன்னா ஒன்று கன்சம்ஷன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ கன்சம்ஷன் வேணும், அந்த கடை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், நீங்கள் அங்கே போய் எட்ஜ் பண்ணிக்கலாம். மேபி 15 சிட்டு போனால் 1 மாதம் சிட்டு ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுப்பான், அதுதான் உங்களோட போனஸ். ஸோ அது வந்து எவ்வளோ ரூபா இருக்கோ அதுதான் உங்களோட போனஸ். இங்கே அப்படி கிடையாது, மார்க்கெட் இஸ் யுவர் போனஸ். மார்க்கெட் என்ன மாதிரி சுங்காதோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. நீங்கள் 15 மாதம் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு இப்போ திடீர்னு டிஃபர் பண்ணுறீங்க, கோல்டே வாங்கலை, நான் கோல்டு ஃபண்ட் அப்படியே வச்சுன்னு இருக்கலாம், 4 வருஷம் கழிச்சு வித்துட்டு பணத்தை கேஷ் வாங்கி போயிடலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த அட்வான்டேஜ் இங்கே 4 வருஷத்துக்கு அப்புறம் அன்றைய இன்க்ரீஸ்ட் வேல்யூக்கு என்ன ரேட் இருக்கோ அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அதை கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே அந்த ஃபெசிலிட்டி கிடையாது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் 2 வருஷம் 4 வருஷம் ஒரு ஜுவல்லரி கடையில் பணத்தை விட்டுட்டு கம்முன்னு இருப்பீங்களா? சரி, எனக்கு விஷயம் தெரியும், என்னால் என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா நான் 2-3 வருஷம் விட்டுட்டு நான் ஒரே முட்டா போய் வாங்கினேன். ஏன்னா என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் 2748 ருபீஸ் ரொம்ப ப்ரிசைஸாக என்னோட கோல்டோட பர் கிராம் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்போ. அதனால் நான் டிஃபர் பண்ணி 2-3 வருஷம் டிஃபர் பண்ணி அவன்கிட்ட சொல்லி மேனேஜ் பண்ணி நாங்கள் எடுத்தோம். எடுத்தேன், அது மாதிரி பண்ண முடிஞ்சிரு. நம்பி நீங்கள் சின்ன கடையில் போட்டீங்கன்னா நம்பி 4 வருஷம் யார்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ இந்த ரிஸ்க் வந்து சிட்டில் இருக்கு, அந்த ரிஸ்க் வந்து கோல்ட் ஃபண்டில் கிடையாது. சிட்ஸ் ரெகுலேட்டடா சார்? கோல்டு சிட்ஸ் ஜுவல்லரி ஷாப்ல என்ன நீங்க ரேட் என்பிஎஃப்சி மாதிரி நீங்க அவன் லோனை வாங்கிக்கிறான், காணாம போனா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வச்சுக்கோங்க, இப்போ டெபாசிட் பேங்க்ல போடுறோம், பேங்க் முன்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி வருது, அதுல உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்கும். ஒரு என்பிஎஃப்சி முடியும் போனா நீங்க என்ன கேட்பீங்க? ஹைரார்கியில கிளைம் பண்ணலாம். நீங்க ஹைரார்கியில ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் வரவே முடியாது. மேல கடன் கொடுத்தவங்களா இருப்பான், அவன் வந்து எடுத்துன்னு போயிடுவான். ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜ் அவன் போட்டு எடுத்துட்டு போயிடுவான். எக்ஸ்போஷர் பொறுத்து ஃபர்ஸ்ட் மார்ட்கேஜில் அவன் எடுத்துட்டு போயிடுவான். நீங்க எல்லாம் தேர்ட் மார்ட்கேஜில் வருவீங்க, உங்களுக்கு வரும்போது ஒண்ணுமே கிடைக்காது. சும்மா ஏதாவது ஒரு அதுவுமே ரவுண்ட் ராபின் பேசிஸ்ல தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அமிட்ஸ்ட் ஆல் பீப்புள். ஓகே. ஸோ அப்போனா வேல்யூம்க்கு ஏற்ற மாதிரி அது வந்துடும். ஸோ அதனால சிட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு. எனக்கு தெரியும், அந்த கடை ரொம்ப வருஷமா இருக்காங்க, இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டு இருக்கான், டீசெண்டாக இருக்கான்னா உங்களுக்கு இமீடியட் ரிஸ்க் இஸ் வெரி லெஸ். ஸோ நீங்கள் இப்போ பண்ணலாம். இல்லாட்டி உங்கள் சிட்டியில் இருக்கிற பெரிய கடையில் போய் நம்ம ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய ஓட்டு சிட் ஃபண்டா கோல்டு ஃபண்டானா நான் என்னுடைய ஓட்டு வந்து கோல்டு ஃபண்டுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். டிஸ்பைட் 12.5 LTCG யூ ஸ்டில் வோட் ஃபார் டெஃபினெட்லி ஃபண்ட்ஸ். ஆமாம், ஏன்னா பிகாஸ் நீங்கள் கன்சர்வேஷன் வாங்குறதுனால உங்களுக்கு நீங்கள் யாரும் டிஸ்க்ளோஸ் பண்ணுறது இல்லை. பி வெரி ப்ரிசைஸ். தெரியும் 12 கண்ணுக்கே தெரியுது, பட் நீங்கள் யாருக்கும் இல்லை. இப்போ நீங்கள் சிட்டில் போடுறீங்க, ஏதோ ஒரு வாங்குறீங்க, கோல்டு வாங்குறீங்க, விற்கும் போது அதை டிஸ்க்ளோஸ் பண்ணி யார் இந்தியாவில் டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க? அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் வரல, லா வராதனால அவங்கவுங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, கோல்டு விற்றா கோல்டுக்கும் டேக்ஸ் இருக்கு. நீங்கள் ஒரு 50,000 நகை வச்சுக்கிறீங்க, 50,000 நகை வச்சு அந்த வருஷம் இன்கம் டேக்ஸில் காமிச்சு டேக்ஸ் கட்டணும். இந்தியாவில் இந்த மாதிரி எல்லாம் டாக்ஸுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஓடுறதுனால ஓடிட்டு இருக்கீங்க. தோ யூ ஆர் ரியலி லா அபைடிங் சிட்டிசன் இருந்தால் யூ ஷுட் டிஸ்க்ளோஸ் யுவர் இன்கம் when you are selling the gold. அதில் வர லாபத்துக்கு நீங்கள் டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் தெரியாதனால இட்ஸ் ஓகே. பட் டாக்ஸ் விஷயத்தில் ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. பட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கெல்லாம் பார்க்கும்போது இங்கே கோல்டு ஃபண்டில் கொஞ்சம் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் கோல்டு ஃபண்டை கன்சிடர் பண்ணலான்றது என்னுடைய விருப்பம். அதுவும் இல்லாமல் அந்த தங்கத்தை விற்கும் போது 3% தள்ளிட்டு தான் சார் காசு தராங்க. அது தள்ளுறாங்க, அது குவாலிட்டியோட பிரச்சனையும் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் கோல்டு ஃபண்ட் இஸ் பெட்டர் ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம விலாவரியாக ஒரு கோல்டு ஃபண்டுக்கும் ஒரு கோல்டு சிட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு இது வரைக்கும் மற்ற சேனலில் பேசாத சில கண்டென்ட்டை சார் கொடுத்துருக்கார் அப்படின்னே நான் சொல்ல முடியும். ஸோ உங்களோட ஓட்டு கோல்டு சிட்டுக்கா கோல்டு ஃபண்டுக்கா? அப்படி கோல்டு சிட்டு அப்படின்னா உங்கள் அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி பணம் விட்டுருந்தீங்கனாலே அதையும் கமெண்ட்டில் போடுங்க. சிட்டு ஃபண்டு போட்டு பணம் விட்டுருந்தா கமெண்ட்டில் போடுங்க. அது பார்க்குறவங்களுக்கு அந்த ரிஸ்க்கை அதை விட நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க, என் நண்பர் ஒருவர் இருந்தார், அவர் இப்படி போட்டார் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். ஸோ அது மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு டிபேட் பண்ண நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வளரும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் மோகன் இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரைஸ் பண்ணதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சுவையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற நிறைய வீடியோ பார்க்கணுன்னா பிளான் வித் பார்த்தா சேனலுக்கு வாங்க. உங்களுக்கு வந்து
பிடிச்சிருக்கே யாருக்கா ஷேர் பண்ணால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் எதாவது வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் லாஸ்ட்டாக ஒரு கப்பல் ஆஃப் வீடியோஸை நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4-5 வீடியோக்குள்ளேயே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகிருக்கீங்க. அப்போ எங்களுக்கு தெரியுது இந்த குவாலிட்டி இஸ் கெட்டிங் ரீச்சிங் இந்த ரைட் ஆடியன்ஸ்னு. ஸோ மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.